நாய் உருவி மூலிகை எப்படி குலதெய்வ கட்டை உடைக்கும்? குலசாமியோட கட்டு மட்டுமல்ல, குல மக்கள்கிட்ட இருக்கிற கட்டை, சாமியாடி பெருமக்கிட்ட இருக்கிற கட்டை எப்படி உடைக்கும்? அதனாங்க நாய் உருவி. அதாவதுங்க, ஏழை எளிய மக்களுக்கு, எதுவுமே தெரியாத மக்களுக்கு தெய்வம்தான் மலை, அந்த சாமி நம்மளை காத்துக்கிறோம், சாமி நம்மளை காத்தா காக்கட்டும் அப்படின்னு இல்லை அப்படின்னா அப்படியே நம்மளை விடட்டும், நம்ம அந்த கஷ்டத்துக்குள்ளே உள்ளாயிருவோம், ஒருபோதும் தவறான வழியில போகக்கூடாதுன்னு இருக்கிற பெருமக்களுக்கு சாமி கொடுத்த, நம்மளுடைய முன்னோர்கள் நாம வணங்குற சாமி நமக்கு சொல்லி கொடுத்த கை வைத்தியம், பெரும் வைத்தியம். எப்படி இந்த தாய் பேச்சு, அது போன்ற பெரும் தெய்வங்கள் தான் குலமக்களை காத்து நிற்கிறதுக்கு ஒரு சில மூலிகளை காட்டி கொடுத்ததுதான் இன்னைக்கு அறிவோம் அன்பர்கள்ட்ட, குலதெய்வ பெருமக்கள்கிட்ட யாரெல்லாம் உங்களுக்கு இது போன்று ஒரு சில பிரச்சனைகள் இருக்கு, அதை எப்படி சரி பண்றது அப்படின்னு தவிக்கிற மக்கள்கிட்ட சொல்றேன். இப்ப நான் சொல்றது இதை நீங்க ஒரு வாக்கா கூட நீங்க எடுத்துக்கலாம். அந்த அளவு ஒரு சக்தி கொண்ட ஒரு மூலிகை தான் இன்னைக்கு நான் சொல்ல போறது. சரிங்க, என்ன அது? முதல்ல அதை சொல்றதுக்கு முன்னாடி இது யாரெல்லாம் முதல்ல அதை உபயோகிக்கணும்? முதல்ல தெய்வத்தின் மேல நம்பிக்கை இருக்கணும். இன்னொன்னு, அதனால பாதிக்கப்பட்டிருக்கணும். தீய வினைகளால பாதிக்கப்பட்டிருந்தோம் அப்படின்னா, சாமியை மலவோல நம்புறோம், சாமி கொடுக்குற ஆச்சார விபூதி நம்மளை காத்து கொடுக்கும், சாமி சொல்ற அருள்வாக்கு நம்மளை பாதுகாக்கும் அப்படின்னு தெய்வத்தை மலவோல நம்புறவங்களுக்குத்தான் இது பலிக்கும். சரிங்க, கல்லுன்னு நினைச்சா கல்லுதான், கடவுள்னு நினைச்சாதான் அது கடவுள். அதே மாதிரி தான் இந்த மூலிகை நமக்கு கிடைச்ச அருமருந்து. நம்மளுடைய உடல், நம்மளுடைய இருப்பிடம், இருக்கிற எல்லா இடத்தையும் இது சரி பண்ணும் அப்படின்னு முழுமையான நம்பிக்கை கொண்ட, குல தெய்வத்தின் மேல பேரன்பு கொண்டு உயிருக்கு உயிரா நேசிக்கிற பெருமக்களுக்கு இதை ஏன் நான் சொல்லணும்? இதை ஏன் சொல்லணும் அப்படின்னா, எப்படி அறிவு அன்பர்கள் இருப்பாங்க, எப்படி அவங்க மனசுல இருக்கிற அந்த வலி. இப்ப நான் ஒரு 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 பதிவு போடுறேன் அப்படின்னா, எந்த ஒரு பதிவு அவங்களுக்கு மனசுக்கு ஆறுதல் கொடுக்குதோ அந்த பதிவு அவங்க அதிகமா விரும்புறாங்க. அப்படின்னா எந்த அளவு வலிமிகுந்த மக்களா இருக்காங்க, இது போன்ற ஒரு சில தீய வினைகளுக்கு உள்ளாக்கப்பட்டு அந்த மக்களுக்கு உங்க சாமி கொடுத்தா எப்படி கொடுக்குமோ அது மாதிரி உங்களை சுத்தி, நீங்களே உங்க வீட்டை சுத்தி இருக்கிற ஒரு சின்ன ஒரு மூலிகையில பெரும் கட்ட மாந்திரீக தாந்திரீகத்தால, எப்படி ஒரு சில ஏவல்களால, பில்லி சூனியங்களால இது போன்று சூடப்பட்டு சோடிக்கப்பட்டு துஷ்ட சக்திகளை வச்சு ஏவப்பட்ட அந்த கட்டை உடைக்கிற ஆக சிறந்த ஒரு மூலிகையைத்தான் இன்னைக்கு அறிவோம் அன்பர்களுக்கு, நம்பிக்கை மிகுந்த மக்களுக்கு தான் இன்னைக்கு இந்த பதிவு. இல்லைன்னா அதை நீங்க பார்க்காதீங்க, கடந்து போயிருங்க, உங்க நேரத்தை இங்க விரயம் பண்ணாதீங்க. சரிங்க, என்ன அது? நாய் உருவி அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. நாய் உருவினா எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரு செடி பக்கம், ஒரு காட்டு பக்கம் அப்படி போறீங்க அப்படின்னா, அந்த நாய் உருவியானது உடம்புல ஒட்டிக்கிறோம், முள்ளா ஒட்டிக்கிறோம். நம்ம அதை பிச்சு பிச்சு போடணும். காலில் ஒட்டிக்கிறோம், கால் முடியில் ஒட்டிக்கிறோம், ஆடையில் ஒட்டிக்கிறோம். அப்படியே ஒரு இந்த நெல் கதிர் மாதிரி ஒரு அடிச்சு இழுத்துச்சு அப்படின்னா அதில் இருக்கிற எல்லாமே ஒட்டிக்கிறோம். அதுதான் அந்த நாய் உருவி. அதை நம்ம என்ன பண்ணணும்? பிடுங்கி வெளியே எடுக்கணும், ஒன்னொன்னா பிடுங்கணும். அந்த நாய் உருவி இருக்கும், கிராமத்து மக்களுக்கு தெரியும், அந்த இது போன்ற கேள்விப்பட்ட மக்களுக்கு தெரியும். தெரியல அப்படின்னா வயசானவங்ககிட்ட, முதியவர்கிட்ட நீங்க கேட்டீங்கன்னா அது கிடைக்கும். சரிங்க, இது என்ன பண்ணணும் அப்படின்னா, இது 2 விஷயம் இருக்கு. முதல் விஷயம் என்ன அப்படின்னா, உங்க குலசாமி எல்லை எந்த இடத்துல இருக்கோ அந்த எல்லையை சுற்றி இது மாதிரி நாய் உருவி மூலிகை இருக்கான்னு பாருங்க. வேரோட புடுங்கணும், வேரோட புடுங்கணும். புடுங்கும் போதே அதை தொட்டு கும்பிட்டு புடுங்கணும். தொட்டு கும்பிட்டு எப்படி குலசாமியை நினைச்சு அந்த நாய் உருவிய வேரோட 1 2 3 4 5 6 அப்படி 7 அப்படி புடுங்கணும். அப்படி புடுங்கி உங்க தெய்வத்தோட அந்த எல்லையில் அந்த சாமி இருந்தாலும் அந்த சாமியை பரிபூரணமா நினைச்சு, ஐயா எனக்கு, நான் வணங்குற உன்னை, எனக்கு இவ்வளவு கஷ்டங்கள், கருமாயங்கள், சூழ்வினைகள், இது போன்று தீ வினைகள் எல்லாம் சாடி நிக்குது, இதை எப்படியாவது நீ சரி பண்ணி கொடுக்கணும் ஐயா அப்படின்னு அந்த மூலிகை இருக்குல்ல,
அந்த நாயுருவி, அந்த நாயுருவியை நினைச்சு நீங்க அதை பிடுங்கி அதை நினைச்சு நீங்க அந்த எல்லையில ஏதாவது ஒரு இடத்துல நீங்க அதை போட்டுட்டு வந்தாலும் அது சரி பண்ணும். இல்ல உடல்ல இருக்கு, உடல்ல ஒரு சில ஏவலா இருக்கு, கட்டா இருக்கு அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும்? அதே நாயுருவிய நீங்க குலசாமி கோவிலுக்கு போய்த்தான் அதை எடுத்துட்டு வரணும்னு இல்லை. உங்க வீட்டில் உங்களை சுற்றி இருக்கிற ஒரு சில இடங்கள்ல அந்த நாயுருவியை 1 2 3 வேரோட பிடுங்கி உடம்புல கட்டு இருக்கு அப்படின்னு மறுபடியும் சொல்றேன். யாரு இது இருக்கு, தீய வினைகள் இருக்கு, அது நம்மளை பாதிப்படைய செய்யுது அப்படிங்கிற பெருமக்களுக்கு தான் இந்த பதிவு. என்ன பண்ணணும்? நல்லா அதை எடுத்து தெய்வத்தை, குலதெய்வத்தை பரிபூரணமா நினைச்சு அந்த நாயுருவியை ஒன்னா சேர்த்து உடம்புல ஒரு கட்டு கட்டணும். உடம்புல கட்டணும். உடம்புல கட்டு இருக்குன்னு நாம நினைச்சிருந்தோம் அப்படின்னா அந்த நாயுருவிய கயிறு மாதிரி அதை திரிச்சு உடம்புல கட்டி ஒரு 3/4 மணி நேரம் அந்த உடம்புல இருக்கணும். கையில இருக்கா, கையில கட்டணும். கழுத்துல இருக்கா, கழுத்துல கட்டணும். காலில் இருக்கா, காலில் கட்டணும். அப்ப ஏதாவது ஒரு இடத்துல இடுப்புல கூட, இல்லைன்னா கையில கூட, இல்லைன்னா காலில் கூட ஏதாவது அதை கட்டும்போது அது எப்படின்னா அது நம்மளை கொஞ்சம் அந்த கட்டும்போது நம்மளை அது கொஞ்சம் அப்படியே துருன்னு இருக்கும். அதை நம்ம தாங்கிக்கிறணும். 1/2 மணி நேரமோ 3/4 மணி நேரமோ நம்ம உடம்புல துருன்னு இருக்கும். அதை நம்ம தாங்கிக்கிறணும். அப்படி அதற்கு கட்டுறதுக்கு முன்னாடி நீங்க வணங்குற குலசாமியை பரிபூரணமா நினைச்சு, ஐயா எனக்கு ஆள் தெரியாது, பேர் தெரியாது, என்கிட்ட பணம் இல்லை, கோடி கோடியா கொட்டி கொடுத்து பல பேர்களை போய் அது மாதிரி பார்க்கறதுக்கு எனக்கு தெம்புள்ள திராணி இல்லையா, சாமியா உன்னை நினைக்கிறேன், நீ இருக்க மலவோல நம்புற, நீ என்னைய காத்து கொடுப்ப அப்படின்னு அவங்க பரிபூரணமா அந்த குலதெய்வத்தை நினைச்சு அவங்க கட்டணும். அப்படி கட்டி அந்த 45 நிமிஷத்துல உங்க இருக்கிற உடம்புல இருக்க கட்டை அந்த நாயுருவி உருவி எடுக்க கட்டை உருவி எடுக்க முடிச்ச அவிழ்க்க முடிச்ச உடைக்க. சத்தியமான உண்மைங்க. இத பாதிப்பு அடைந்த மக்கள் இந்த பதிவை சாதாரணமா கடந்து போயிடாதீங்க. உங்களுக்கு ஒரு நேரம் வரும்போது இது போன்று ஒரு சில எதுவுமே செய்ய முடியல அப்படின்னு நம்மளை நாமளே சரி பண்ணக்கூடிய நம்மளுடைய குலதெய்வம், நம்மளுடைய முன்னோர்கள் நமக்கு சொல்லி கொடுத்ததுதான். அதைத்தான் நாம செய்ய போறோம். இது யாருக்கும் எதிரானதல்ல. நம்மளை பாதுகாக்க. இதுல அந்த நாயுருவில ஒரு விஷயம் இருக்கு. அது நம்ம உடம்புல பட்டுச்சுன்னா ஒட்டிக்கிறோம். அப்ப அதை பிடுங்கி எடுக்கணும். அப்ப அதுல இருக்க சக்தி என்ன தெரியுமா? இது போன்று உடல்ல எதிர்மறை சக்திகள், மாந்திரிக தாந்திரிகத்தால் சூடப்பட்ட ஒரு சில ஏவல் கட்டு இருந்துச்சு அப்படின்னா அதை பிடுங்கி எடியும்போது அந்த கட்டை உடைச்சு அதை அப்படியே தூரோட அள்ளிட்டு பிடிங்கிட்டு வந்துடும். இன்னைக்கு இதை எதுக்கு சொல்றேன் தெரியுமா? எவ்வளவோ ஏழை எளிய கண்ணீர் விட்டு கஷ்டப்படுற பெருமக்க உங்க கையாலேயே இதை நீங்க சரி பண்ண முடியும். அப்ப இருந்து இப்ப வரைக்கும் தெய்வம்தான் எல்லாரும் இருக்கிற அந்த பெருமக்களுக்கு இப்ப நான் கொடுக்கிறது எப்படி சொல்றது அப்படின்னா, இது ஒரு பெரும் ஒரு சக்தி வாய்ந்த ஒரு சாங்கியம். இதை நீங்க தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இது உங்களை காக்கும். கண்டிப்பா அது உங்களை பாதுகாக்கும். நீங்க எந்த அளவு உங்க சாமியை மலவோல நினைச்சு சத்தியமான வழியில, நீதியான வழியில, நேர்மையான வழியில இருக்கிற பெருமக்களுக்கு உங்களுடைய உயிர் காக்கும் மூலிகை தான் இந்த நாயுருவி. சாதாரணமா இதை கடந்து யாரும் போயிடாதீங்க. இது எப்படி சொல்றது அப்படின்னா, இது மாதிரி ஒரு சில சொல், ஒரு சில வாக்கு தாங்க நம்மளை எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா, எவ்வளவோ பார்த்தோம், ஓடாத இடம் இல்லை, தேடாத இடம் இல்லை, கொட்டாத பணம் இல்லை, ஆனா ஒரு அருகம்புல்ல சரியாயிருச்சுன்னு சொல்லுவாங்க. அதுக்கு சமமானதுதான் இந்த நாயுருவி. தீய வினைகளுக்கு, பிள்ளைகளுக்கு, செய்வினைகளுக்கு, ஏவல்களுக்கு உடல்ல பாதிப்பு இருந்துச்சு அப்படின்னா இந்த நாயுருவி நம்ம குலசாமியோட அந்த குலதெய்வமே வந்து கட்டி அதை புடுங்கி எடுக்கிறதுக்கு சமம். அப்பேற்பட்ட சக்தி வாய்ந்த ஒரு மூலிகையை தான் இந்த பதிவுல நம்ம அறிவோம் நண்பர்களுக்காக, ஏழை எளிய மக்களுக்காக, சத்தியமான வழியில நின்று கஷ்டப்படுற மக்களுக்காக இந்த பதிவு எல்லாரும் கேட்பாங்க. தவறு செய்யறவர்களும் கேட்பாங்க, தவறு செய்யாதவங்களும் கேட்பாங்க. அவங்களுக்கும் இது ஏன் அவங்கள மீறி இந்த பதிவை நான் சொல்றேன் அப்படின்னா, உண்மை சத்தியம் என்னைக்குமே வெல்லணும், அந்த மக்கள் பாதுகாக்கப்படணுங்கிறதுக்காகத்தான். அதனால
ஒரு ஊசி குத்துனா உடம்பு வலிக்கத்தாங்க செய்யும். குத்தும்போது உடம்பு வலிக்கும். ஆனா அந்த உடம்ப சரி பண்ணி குடுக்குறது இல்லையா? அறுவை சிகிச்சைங்கிறது உடம்ப புண்படுத்தும், வலிக்கும். அந்த நோய நமக்கு தீர்த்து குடுக்குறது இல்லையா? அது மாதிரி தான். இது எல்லாத்துக்கும் போய் சென்றடையணும். கெட்டவங்க காதுல பட்டாலும் நல்லவங்களுக்கு இது பயனுள்ளதா அமையணுங்கிறதுக்காகத்தான் இன்னைக்கு இந்த பதிவ அறிவோம் அன்பர்களுக்கு, குலதெய்வத்த உயிருக்கு உயிரா நேசிக்கிற பெருமக்களுக்கு இந்த ஞாயிறுவியோட மகத்துவத்த சொல்ல ஆசைப்படுறேன். அதை எல்லாரும் நீங்க மறுபடியும் சொல்றேன், பாதிப்பு இல்லாதவங்க செய்யாதீங்க. குலதெய்வத்தின் மேல பேரன்பு கொண்டு இல்லாத நேசிக்காத மக்கள் இதை செய்யாதீங்க. குலசாமியை உயிருக்கு உயிரா நேசிக்கிற மக்க இந்த மூலிகை நம்மளை காத்து கொடுக்கும், நம்ம சாமி நம்மளை பாதுகாத்து கொடுக்கும்னு நம்பி 100% நம்புற நம்பிக்கை கொண்ட மக்களுக்கு தான் இந்த பதிவு. அவங்களுக்கு தான் இந்த சாங்கியத்தை பகிர்ந்து கொள்ள அறிவோம் அன்பர்களுக்கு ஏன் வணங்குற குலசாமி எனக்கு கொடுத்த ஒரு சில அதிகாரம், எனக்கு கொடுத்த ஒரு சக்தி, ஒரு யுக்தியை வச்சு ஏழை எளிய மக்களை எப்படி காக்கணும் அப்படின்னு எனக்கு கொடுத்த ஒரு சில அந்த சக்திகளை பயன்படுத்தி இந்த போன்ற மூலிகைகளை நம்மளுடைய முன்னோர்கள் நம்மிடமிருந்து மறைக்கப்பட்ட நமக்கு தெரியாத இதை நான் அறிவோம் என்பவர்களுக்கு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுறேன். இக்கணத்துல இது போன்ற இந்த சாங்கியங்களை, மக்களை காக்கிற சாங்கியங்களை சொல்லி கொடுக்கிற ஏன் குலசாமியும் பரிபூர்ணம் அந்த பதிவில் வணங்கி கஷ்டப்படுற மக்க இதை செய்யுங்க. இதுலேருந்து உங்களால் மீட்க முடியும். உங்களுக்கு இருக்கிற கட்டை நீங்களே உடைக்க முடியும். மாந்திரீக தாந்திரீகத்தையும் உடைக்க முடியும். ஏவல் எதுவாக இருந்தாலும் இந்த ஞாயிறு உங்களை பாதுகாக்கும், உங்க குடும்பத்தை பாதுகாக்கும், நீங்க இருக்கிற இருப்பிடத்தை பாதுகாக்கும்னு மிகவும் நம்பிக்கையோடு அந்த பதிவை அறிவோம் என்பவர்களுக்கு, ஏழை எளிய பெருமக்களுக்கு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுறேன். நன்றி, வணக்கம். மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம்.